வணக்கம், வாழ்க வளமுடன். நான் ஆஸ்ட்ரோ அழகுராஜ். இது ஸ்ரீ பாவாலி காமாட்சி அம்மன் ஜோதிட நிலையம். நண்பர்களே, நாம் இதுவரை இந்து சமுதாய சம்பிரதாயம் என்கிற தலைப்பில் 20 தலைப்புகள் பார்த்துள்ளோம். இன்று 21வது தலைப்பு பார்க்கலாம். 21வது சம்பிரதாயம் என்ன என்றால், வேர்க்கடலை சாப்பிட்ட பின் நீர் குடிக்கக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது. அதற்கான காரணம் என்ன? வேர்க்கடலை சாப்பிடுவதால் ஜீரண சம்பந்தமான கோளாறுகள் சீராகும். உடல் வீக்கம், அலர்ஜி, கல்லீரல் போன்ற பிரச்சனைகள் தீரும். வேர்க்கடலையில் போலிக் ஆசிட் அதிகமாக இருப்பதால் தொடர்ந்து சாப்பிடும் பெண்களின் கர்ப்பப்பை சீராக செயல்படுவதால் கர்ப்பப்பை கட்டிகள் மற்றும் நீர்க்கட்டிகள் வராமல் பாதுகாக்கிறது. நீரிழிவு நோயையும் கட்டுப்படுத்தும். தற்காலத்தில் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் வேர்க்கடலை சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் வேர்க்கடலை சாப்பிடுபவர்களுக்கு நீரிழிவு நோயையும் கட்டுப்படுத்தும் தன்மை உள்ளது. வேர்க்கடலை சாப்பிடுவதால் பித்தப்பை கல்லை கரைக்கும் சக்தியும் வேர்க்கடலைக்கு உண்டு. எனவே யாருக்கெல்லாம் பித்தப்பையில் கல் இருக்கும் பிரச்சனை இருக்கிறதோ அவர்கள் வேர்க்கடலை சாப்பிடுவது மிக நல்லது. இதில் உள்ள பாலிஃபினால்ஸ் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தியை உடம்புக்கு ஏற்படுத்தி தருகிறது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கிறது. வேர்க்கடலில் உள்ள தாமிரம் மற்றும் துத்தநாகம் சத்து கெட்ட கொழுப்புக்களை அகற்றுகிறது. வேர்க்கடலை சாப்பிடுவதால் உடலில் கெட்ட கொழுப்புக்கள் சேர்ந்திருந்தால் அதை அகற்றும் தன்மை வேர்க்கடலைக்கு உண்டு. பொதுவாக வேர்க்கடலை சாப்பிட்ட பின் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். ஆனால் அப்படி ஏற்பட்டாலும் நாம் தண்ணீர் குடிக்கக்கூடாது. அப்படி வேர்க்கடலை சாப்பிட்ட பின் உடனே தண்ணீர் குடித்தால் அதன் பலனை முழுமையாக அனுபவிக்க முடியாது. வேர்க்கடலை சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடித்தால் ஜீரணம் சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படும். அதிலுள்ள எண்ணெய் கெட்ட கொழுப்பாக மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. உடல் சூடு அதிகம் இருப்பவர்கள் வேர்க்கடலை தின்றவுடன் தண்ணீர் குடித்தால் உடலில் சூடு அதிகமாகி வெப்பம் சம்பந்தமான நோய்கள் வர ஏதுவாக இருக்கும். எனவே வேர்க்கடலை சாப்பிட்டவன் தண்ணீர் குடிப்பது தவிர்க்கப்பட வேண்டும். அவ்வாறு வேர்க்கடலை சாப்பிடுவதனால் ஏற்படும் சில பிரச்சனைகளை சமப்படுத்த வேர்க்கடலை சாப்பிட்டவுடன் சிறிது வெல்லம் சாப்பிட வேண்டும். வேர்க்கடலை சாப்பிடுவதால் ஏற்படும் பித்தத்தை வெல்லம் சாப்பிடுவதால் குறைக்கிறது. எனவே வேர்க்கடலை சாப்பிட்டவன் தண்ணீர் அருந்துவது என்பது கூடாது. வேண்டுமானால் சிறிது வெல்லம் சாப்பிட்டு கொள்ளலாம். சிறிது நேரம் கழித்து தண்ணீர் குடிப்பதை வைத்துக் கொள்ளலாம். வணக்கம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனை அழுத்துங்கள், லைக் செய்யுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன்.